டாஸ்மாக் பார் நடத்தி வருபவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் நல சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தல். திருவாரூர் விளமல் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் நல சங்கம் அவசர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய இணையவழி ஏலத்தின் மூலம் டாஸ்மாக் பார் ஏலம் எடுக்கப்பட்டு முறையாக திருவாரூர் மாவட்டத்தில் நடத்தி வருவதில் விதிமுறைப்படி இரவு 10 மணிக்கு பூட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் பார் நடத்தி வரும் அனைவரும் இரவு 10 மணிக்கு பார் மூடப்பட்டு உள்ளே உணவுப் பொருட்களை உள்ளிட்டவைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் கெடுபிடி செய்து நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். அரசுக்கு முறையாக பணம் செலுத்தி வரும் நிலையில் தொடர்ந்து டாஸ்மாக் பார் நடத்தி வரும் உரிமையாளர்களையும் பணியாளர்களையும் தொந்தரவு செய்வதை டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பார் நடத்தி வருபவர்களுக்கு பார் மூடும் நேரத்தை கூடுதல் நேரமாக அரசு ஒதுக்கித் தர வேண்டும். பார் உரிமையாளர்கள் ஏலம் எடுத்த தொகை மாதம் தவறாமல் செலுத்தி வரும் நிலையில் டாஸ்மாக் பார் நடத்தி வருபவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றினர். டாஸ்மாக் பார் முறையாக ஏலம் எடுத்து நடத்தி வரும்போது தொடர்ந்து இடையூறு செய்யும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்கத்தையும் ஒன்றிணைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என கூட்டத்தில் தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் AP அசோகன், செயலாளர் முருகானந்தம், பொருளாளர் பீட்டர் பிரான்சிஸ், துணைத் தலைவர் மகாவீர சக்கரவர்த்தி, துணை செயலாளர் தென்னரசு, கௌரவ தலைவர் ஆஸ்பாக் அகமது, செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், ராமச்சந்திரன், பாலு, கமல், கார்த்திகேயன் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் நான் சுரேஷ். என் பேர். இப்போ நாங்கள் இன்னைக்கு கூட்டம் போட்டு சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கோம். இது எதுக்காக நாங்கள் இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்கோம்னா, எங்கள் தொழிலில் சில இடையூறுகள், எங்களுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் போலீஸ் கெடுபிடி அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு தளர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கூட்டம் போட்டு ஒரு ஆலோசனை பண்ணி எங்கள் மேலதிகாரி டாஸ்மாக் மேலதிகாரிகள் சந்திக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதில் எங்கள் தொழிலில் என்ன பிரச்சனைகள்னா, நாங்கள் இப்போ ஒரு கடைக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு டிடி அமௌண்ட்டாக கட்டுறோம். இப்போ அந்த இவ்வளவு கட்டும்போது நாங்கள் இடத்து வாடகை மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி அந்த ஒரு இதுவும் இருக்குது. இடத்து வாடகை இதெல்லாம், அதுக்கப்புறம் லேபர் அது இதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டையும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களால் கட்ட முடியாமல் நிறையா வட்டிக்கு அது இது மாதிரி வாங்கி நிறையா ஒவ்வொரு பார் ஓனரும் ரொம்ப கஷ்டத்தில் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து வெளியில் போக முடியாமல், இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு வெளியில போக முடியாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை மேலே ஒவ்வொரு மாதமும் இந்த அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கட்டிகிட்டு இருக்கோம். அதனால எங்கள் மேல அதிகாரிங்க மற்ற எங்களுக்கு இருக்க போலீஸ் கெடுபிடி இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. அதை எல்லா ஆஃபீஸர்ட்டையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.